நிறைய பேர்த்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, எஸ்ஐபி கால்குலேட்டர்னா என்னன்னு தெரியாமையே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற வகையில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களோட மொபைலில் கூகுள் ஆப்பில் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. சர்ச் ஆப்ஷன் போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர் வரும். க்ரோ, ஆஞ்சல் ஒன், எஸ்ஐபி கால்குலேட்டர், இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட ஈடி மணி, இந்த மாதிரி நிறையா வரும். க்ரோ ஆப்போட எஸ்ஐபி கால்குலேட்டர் ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம தமிழில் கூட பார்க்கலாம், இருந்தாலும் இதை இங்கிலீஷில் இருக்கிறதையே எப்படின்னு நான் சொல்லித்தரேன். க்ரோ ஆப்புக்குள்ளே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் ரேட், ஒரு வருஷத்துக்கு வட்டி விகிதம் எவ்வளவு நம்ம எதிர்பார்க்குறோங்கிறதையும் இதில் டைப் பண்ணிக்கணும். டைம் பீரியட் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதையும் நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ இதில் கால்குலேட்டரில் வந்து ஃபிக்ஸடாக 25,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கிறதாகவும் 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 30 லட்சம். நமக்கு வந்து வட்டி வந்து 28 லட்சம் கிடைக்கும். டோட்டலாக 58 லட்சம் கிடைக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதம் 25,000 ரூபா, 12% வட்டியில் 10 வருஷத்துக்கு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற தொகை 58 லட்சம். இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் வந்து நம்ம போடுற தொகையை மந்த்லி எஸ்ஐபியும் மாற்றி பார்க்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு மாதம் 1000 ரூபா போடுறேன். நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா 8% கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்னால் மினிமம் 5 வருஷம் நம்ம எடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ 5 வருஷம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 60,000. 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு 73,967 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் மூலமாக எந்த வட்டி, எத்தனை வருஷம், எதாக இருந்தாலும் ஒரு செகண்டில் கால்குலேட் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாராவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்ம உடனே கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லம்சம் எடுத்துக்கலாம். லம்சம் அப்படின்னா ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ லம்சம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மினிமம் ஒரு 1 லேக் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 12% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 5 வருஷம் அப்படியே அதை எடுத்துக்கலாம். 5 வருஷத்தில் நம்ம போட்ட காசு 1 லட்சம், நமக்கு கிடைக்கிற வட்டி 76,234 ரூபா. 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது 1,76,234 ரூபா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுவே நமக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடுறோம், ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்குதுன்னா எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ரேட், வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தி பார்க்கலாம். 12ங்கிறது 18% நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ 5 வருஷத்தில் நம்மளோட வட்டி தொகை வந்து 1,28,000 ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டலாக 5 வருஷம் முடிவில் 2,28,000 ரூபா நம்ம கைக்கு கிடைக்கும். நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கால்குலேட்டரை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் எல்லாமே இருக்குது. இது வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது தெரியாதவங்களுக்கு ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர் வரும். இந்த மாதிரி டைப் பண்ணோம்னா வரும். இப்போ இது க்ரோ ஆப்போட எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர், ஸ்டெப் அப் எஸ்ஐபி கால்குலேட்டர், எஸ்ஐபி கால்குலேட்டர், எஸ்பிஐ பேங்கோடது, எஸ்பிஐ க்ரோ, இந்த மாதிரி நிறையா வரும். இப்போ நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, நம்ம ஒரு மாதம் ஒரு மாதம் 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து வருஷம் 10% அதிகப்படுத்திக்கிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ரேட் 12% வச்சுட்டா 10 வருஷத்தில் நம்ம எவ்வளோ தொகை போட்டிருப்போம்னா 3,82,498 ரூபா நம்ம கையிலேருந்து போட்ட தொகை. நமக்கு ரிட்டர்ன்ஸ் வட்டியாக கிடைக்கிறது 2,92,367 ரூபா. ஆக மொத்தம் டோட்டலாக 6,74,000 ரூபா, 74,865 ரூபா நமக்கு கிடைக்கும். இதையே ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 5% போட்டோன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தொகை 3,01,869. நமக்கு கிடைக்கிற டோட்டல் வேல்யூ 5,57,388. எஸ்ஐபி நிறைய பேர்த்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போட தெரிஞ்சிருக்கும். தெரியாத இருக்கிற மக்களுக்கு இது வந்து ஈஸியாக இந்த ஸ்டெப் அப் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.